அதை விட இன்னும் கொஞ்சம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வந்து காடுகள் மலைகள் அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் பெரிய ஹில்ஸ் அந்த மாதிரியான இடத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா போக வேண்டிய ஒரு இடம். அதாவது நான் சொல்கிறது லோ பட்ஜெட் கிடையாது, ஓரளவு நாங்கள் வாழ்கிற பிரதேசங்களில் இருந்து கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பிளேஸ். பிடிஎம் ரோல் அனைவருக்கும் வணக்கம். முந்தைய தினம் பார்க்க இருக்கிற காணொலி சொல்லிச்சுன்னா, இலங்கையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வடபகுதியில் இருந்து பாடசாலையினூடாகவா இருக்கலாம் அல்லது டியூஷன் சென்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படி போகிறதா இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் டூருக்கு வலிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இங்கேருந்து நாங்கள் வலிக்கிட்டோம். கண்டி பக்கம், கொழும்பு பக்கம், நுவரெலியா, பதுல்லேண்டு போவோம். ஸோ அது நல்ல விஷயம்தான். பழமையாகவே என்ன செய்வோம், ஒரு பட்ஜெட் ரெண்டு போடுவோம். பட்ஜெட் ஒதுக்கிட்டு ஒவ்வொரு வருஷம் ஒரு பிளான் பண்ணுறது. பிளான் பண்ணிவிட்டு இந்த வருஷம் போகிறோம், இத்தனை மாதம் வலிக்கிறோம்ன்ற ஒரு பிளானை போட்டு காசு சேர்க்க வலிக்கிறது. என்னென்னு கேட்டால் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ட்ராவலிங் சார்ஜாக இருக்கலாம், மற்ற சாப்பாடு செலவு இப்படின்னு பல தரப்பட செலவு இருக்குது. ஸோ இது கற்பனை பண்ணி பார்த்துட்டு ஓகே இவ்வளோ முடிய போதுன்ட்டு ஒரு நினைச்ச உடனே என்ன செய்வோம், இவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக இது என்னென்னு சேர்க்க போகிறோம்ன்றது யோசிக்கிறதுலேயே வந்து நாங்கள் இங்கே டூர் போகிறதுல வந்து பிரச்சனை ஏற்பட்டுறோம். அப்படியே கடைசியில் கேன்சல் ஆகி போயிடும். வெறுமனே பிளானிங் மட்டும்தான் இருக்க போகுது. கூடுதலாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சேர்ந்து செட் பண்ணி ஒரு டூர் போகிறதுக்கான அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த டைமில் கூடுதலாக இந்த மாதிரியான நிலைமைகள் உங்களுக்கு வந்திருக்கும். பிளான் மட்டும் போட்டிருப்பீங்க, ஆனால் கடைசி வரைக்கும் போகவே மாட்டீங்க. நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னு கேட்டால், ஓகே டூர் போகிறது ஓகே, அங்கே போனால் வேர்ல்டு லெவலில் பிளேஸஸ் எல்லாம் பார்க்கலாம் ஓகே. ஆனால் எங்களுடைய பிரதேசங்களுக்கு நாங்கள் வடபகுதியில் இருக்கோம்னு சொன்னால் வடபகுதிக்கு கிட்டவாகவே குறைஞ்ச நேரத்தில் ட்ராவல் பண்ணி பார்க்கக்கூடிய ஆனால் கொஞ்சம் பெஸ்ட்டான பிளேசஸ்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் இங்கே போகலாம். அதுவும் செம்ம லோ பட்ஜெட்டில் பாடசாலை ஊடாகாமல் இந்த இடங்களை கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பிங் சென்டர் ஒன்றை தான் பார்க்க போகிறோம். வடபகுதியில் வந்து இப்போ நான் வந்து கிளிநொச்சியில் இருக்கேன், நீங்கள் வந்து ஜாழ்ப்பாணத்தில் இருக்கலாம், முல்லைத்தீவில் இருக்கலாம், எங்கே வேணாமல் இருக்கலாம். ஆனால் கேம்பிங் போகணும்னு யோசிக்கும் போது எங்கே போகலாம்னு ஒரு யோசிப்பீங்க. எங்கே கேம்பிங் போகணும், நாங்கள் இங்கேயும் போடலாமோ, இங்கே இந்த ஊரில் எல்லாம் போகணும், இல்லாட்டி பதில் எல்லாம் போகணும்னு யோசிப்பீங்க. சிம்பிளாக இங்கேயே போடக்கூடிய இடங்கள் இருக்குது. லெச பீச் இருக்குது, மண்ணித்தலை இருக்குல்ல, சங்குப்பட்டிக்கு பக்கத்தில் மண்ணித்தலை இருக்குது. அந்த மண்ணித்தலையில் இடப்பக்கம் வந்து ஒரு கிரவல் ரோட்டு ஒன்று போகுது. அந்த ரோட்டால் போனீங்கன்னா லெச பீச்சுக்கு போகும். லெச பீச்சுன்னு சொல்கிறது இலங்கை இராணுவத்தால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தளம் ஒன்று அமைச்சிருக்காரு, வடிவாக செஞ்சுருக்காரு. என்ன மாதிரி விஷயம் சொல்லி ஆகணும், முதல் போனாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் இங்கே இந்த கிளர்ச்சியில் போகிறோம்னு சொல்லிச்சோன்னா நேராக சங்கப்பட்டி போகிறதுக்கு முன்னுக்கு இடப்பக்கம் திரும்ப போகணும். ஜாழ்ப்பாணத்துலேருந்து போகிறோம்னு சொல்லிச்சோன்னா சங்கப்பட்டி பாலத்திலாம் கடந்து வந்தோன்னே அந்த முடிவில் வந்து வலப்பக்கம் திரும்பணும். அந்த கிரவல் ரோட்டுக்கு மண்ணித்தலைன்னு போட் போட்டிருக்கு. அந்த ரோட்டால் போனால் முதலெல்லாம் போனால் ஒரு 2-3 கிலோமீட்டர் போய் அங்கே இருந்தால் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். முதல் போனாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக போகிறாங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த போட்டை கொண்டு வந்து எங்களுடைய சங்கப்பட்டி பூனேரி அந்த ரோட்டுக்கு பூனேரி ரோடு இருந்து ஒரு 200-300 மீட்டர் கழியவே வந்து இடப்பக்கம் அந்த மண்ணித்தலை பீச்சுக்கு போகிறதுக்கான ஒரு போட் ஒன்று போட்டிருக்கீங்க. ஆனால் அந்த ரோட்டால் போயிடாங்க. அதை விட பழைய ரோட்டையே நீங்கள் பயன்படுத்துறது மிகவும் சிறந்தது. என்ன கேட்டால் இந்த புதுசாக போட்ட ரோட் வந்து என்ன சொல்கிறது, அந்த ரோட்டை விட படுமோசமாக இருக்குது, அதோட தூரமும் கூட. ஓகே இனி போகிறார்கள் பழைய ரோட்டையை பயன்படுத்துங்க. நாங்கள் கேம்பிங் போடணும்னு சொல்லி சொல்லல, மணித்தலை பீச் அவங்களோட பீச் இருக்குது, அதை கொஞ்சம் கடந்து போய் அங்கே கேம்பிங் போடலாம். இந்த கேம்பிங் பிளேசஸ் வந்து பொதுவாக நான் சொல்கிறது இந்த இடத்த வந்து பாய்ஸுக்கானது மட்டும். நெக்ஸ்ட்டு வந்து கௌதாரி முனையில் வந்து நீங்கள் கேம்பிங் பண்ணலாம். இங்கே கிட்டடியில் இருக்கக்கூடிய பிரதேசங்களை மட்டும் சொல்கிறேன். அடுத்தது தாழையடி தெரிஞ்சிருக்கும். கட்சியிலேருந்து போகிறோம்னு சொல்லி சொன்னால் புதுக்காடு சந்தி இருக்குது. புதுக்காடு சந்தியால் வேலைப்பக்கம் திரும்பி போகணும், போய் அங்கே போகலாம். ஜாழ்ப்பாணத்துலேருந்து வந்தால் பழையெல்லாம் தாண்டி வேற ஜக்கஜிக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இடப்பக்கம் திரும்பி போகணும், அங்கேயும் போய் கேம்ப் பண்ணலாம். ஆனால் அந்த தாழையடியில் கேம்பிங் பண்ணுறதுல என்ன விஷயம்னு சொல்லிச்சுன்னா, அங்கே ஏற்கனவே வந்து அங்கே இருக்கக்கூடிய நேவிட்ட நீங்கள் பெர்மிஷன் எடுத்துருக்கணும். கிளர்ச்சியில் மாங்குளம் இருக்குது தானே, மாங்குளத்தில் கருப்பட்டாமுறிப்புன்ற ஒரு இடம் இருக்குது. கருப்பட்டாமுறிப்பு டூரிஸ்ட் பிளேஸ். அந்த பிளேஸ் வந்து ஒரு லெவல் செஞ்சுருக்காங்க. போய் தண்ணி இருக்குது, தண்ணி ஓடிக்கொண்டு பக்கத்தில் ஓடை இருக்குது. அதுக்கு பதில் ஒரு சின்ன செட்டப் மாதிரி செஞ்சாலும் அங்கே போய் நீங்கள் கேம்ப் பண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஸோ லோ பட்ஜெட்டுக்காக தான் சொல்கிறேன். இதையும் தாண்டி நீங்கள் ஒரு குட்டி சீரியா ஒரு மலைநாட்டில் போன ஒரு ஃபீல் வரணும்னு மட்டும் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து போகக்கூடிய இடம் வெடுக்குநாரிமலை. இது வந்து ஒரு அதிசிவன் ஆலயமாக விளங்குகின்றது. பட் இதை டூரிஸ்ட் பிளேசஸ் தான். இனியாவது இந்த இடத்த டூர் போகணும்னு நினைக்கிறேன்னு தான் இங்கே போயே ஆகணும். அதை எங்களுடைய கட்டாயமாக வச்சுக்கொள்ளணும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் குட்டி சீரியாண்டே சொல்லலாம். அதுவும் இந்த சீசன் டைம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர், இந்த சீசன் டைமில் வந்து இன்னும் அங்கே வேறு லெவலில் தொங்கல பிளேஸ் இருக்கும். அந்த ஆலயத்தின் மேல் பகுதி, ஆலயம் கடந்து மேல் பகுதி வந்து வேறு லெவலில் இருக்கும். என்று கேட்டால் மேலெல்லாம் பூக்கள் எல்லாம் பூத்திருக்கும், அதோட வண்ணத்தி பூச்சிகளும் இருக்கும். இந்த டைமில் ஒரு பிரச்சனைன்னு கேட்டால் உள்ளே போகலான்னு சொல்கிறத விட நீங்கள் வாகனங்களை வந்தால் வாகனங்களை விட்டுட்டு நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். வெளியில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஊரை கடந்து. நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா புளியங்குளத்தால் திரும்பி நேராக நெடுங்கணி போனீங்கன்னா நெடுங்கணி சந்தி கொஞ்சம் போகிறதுக்கு முன்னுக்கே வலப்பக்கம் ஒரு ரோட் ஒன்று போகும். அந்த ரோட்டால் போனீங்கன்னு சொல்லிங்கன்னா அதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டரில்
போட் போட்டிருக்கும். வடுக்கினாரி மலை ஆதிசிவன் ஆலயம் வந்து வலப்பக்கம். அதுக்குள்ள போய் ஊர் முடிஞ்சோன்னா ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். வானத்தில் போகலாம். பைக்கில் போகிறது கொஞ்சம் ஓகே நினைக்கிறேன். இந்த டைம் மழைன்றதால கொஞ்சம் சேராக இருக்கும். மற்றபடி பைக்கில் எல்லாம் போகலாம். டிராக்டர் தான் அங்கே இருந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற கேம்பிங் பண்ணுறதுனாலும் அது வேறு லெவல் பிளேஸஸ் தான் வழங்கும். நீங்கள் நுவரெலியாவோ இல்லாட்டி பதிலையிலையோ நீங்கள் கேம்பிங் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அந்த இடம் தரும். நெக்ஸ்ட்டு இந்த இடம் பார்க்குறதுக்கு மட்டும் என்று கேட்டால் குருந்தூர் மலை. கவனம், இந்த பிளேசஸில் வந்து ஜான நடமாட்டம் கூட இருக்கும். பட் பிரச்சனை இல்லை, போய் பார்க்கலாம். நல்ல பிளேஸ். குருந்தூர் மலையை பொறுத்த வரைக்கும் என்ன சுவராக எங்களுக்கு விட்டு தரையில் அதில் வந்து அங்கே கூடுதலாக சிங்கள மக்களும் வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ சிங்கள மக்களும் வருவார்கள், தமிழ் மக்களும் வருவார்கள். நீங்கள் போய் பார்க்கலாம். குருந்தூர் மலையும் வந்து எங்களுடைய ஒரு சிவன் ஆலயம். பக்கத்தில் சிவன் ஆலயம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பௌத்த விகாரி ஒன்றை கட்டியிருக்கின்றார்கள். நீங்கள் விகாரியை விடுங்க, என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருந்தால் நமக்கு என்ன. நம்மளுடைய சிவன் ஆலயத்தை தரிசிக்கிறதுக்கும் அந்த வடிவான அந்த இயற்கை எழிலை ரசிக்கிறதுக்கும் இடமாக இருக்கும். அங்கே போகிற பகுதிகளில் அந்த போகிற பாதைகளே வேறு லெவலில் இருக்கும். ஏன்டா ஒரு காடு அந்த மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட்டான இடங்களாக இருக்கும். இந்த இடங்களில் வந்து குருந்தூர் மலையை தவிர வடுக்கினாரி மலையாக இருக்கலாம், பூனேரியில் கௌதாரி முனை, பட்டாமுறிப்பு, இங்கே கேம்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். வேற ஒரு இடம் பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து இது வந்து வவுனியா போகிறதுக்கு முன்னுக்கு ஓமந்தையிலேருந்து நீங்கள் இங்கேருந்து போய்க்க வந்து எந்த பிளேஸஸுக்கு ஃபஸ்ட் போகிறீங்கன்றால் நீங்கள் வந்து மெப் போட்டு போகிறீங்கன்றா மெப் போடையில் பைக்குக்கு மெப் போடாங்க, வாகனங்களுக்கு மெப் போடுங்க. மெப் போடைக்கு அதில் கேட்கும் இல்லை பைக்கா வாகனமா பஸ் ஆண்டு. நீங்கள் வாகனங்களுக்கு 4 சில வாகனங்களுக்கான மெப்பை போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நல்ல ரூட் வரும். ஏன்டா கேட்டால் எனக்கு ஃபஸ்ட் டைம் போய்க்க கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் பேட். ஏன்னு கேட்டால் பைக்குக்கு போகிறதால சின்ன ஓடைகளாக இருக்கலாம், பழைய ரோட்டுகளை எல்லாம் காட்டி விட்டுரும். ஸோ அதுகள் வந்து காட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். 2 சைடும் மூடி இருக்கும். ஸோ போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சேஃப்டியாக போகணும்னு சொல்லிச்சுன்னா 4 சில வாகனங்களுக்கான மேப்பை போட்டிங்கன்னா தார் ரோட் நீட்டான ரோட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸ் பார்க்க வேண்டிய பெஸ்ட்டான இடம், கேம்பிங் பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்து மற்ற வந்து வடுக்கினாரி மலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 2 மணி நேரம் ட்ராவலிங்லேயே போய் சேர்ந்துடலாம். 2 மணி நேரத்துக்கு உள்ளேயே நீங்கள் போயிடலாம். இங்கேருந்து கிளிநொச்சியிலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டருக்குலாம் வரும் மொத்தமே. ஸோ அந்த இடம் போயிடலாம். அதை விட இன்னும் கொஞ்சம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வந்து காடுகள் மலைகள் அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் பெரிய ஹில்ஸ் அந்த மாதிரியான இடத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா போக வேண்டிய ஒரே ஒரு இடம். அதாவது நான் சொல்கிறது லோ பட்ஜெட்டுக்குரியது. ஓரளவு நாங்கள் வாழ்கிற பிரதேசங்களில் இருந்து கொஞ்சம் அருகிலே இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பிளேஸ். இந்த இடங்களையும் கேம்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்திட்ட நீங்கள் பெர்மிஷன் எடுக்கணும். ஹிம்புலுகல ராக் வவுனியாவில் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஓமந்தை வழியாக போகலாம். நல்ல ரூட் இருக்குது. நீங்கள் மேப்பில் போட்டிங்கன்னா தெரியும். 4 சில வாகனங்களுக்கான ஓமந்தைகளால் போய் உள்ளால் போய் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பிளேசஸை பொறுத்த வரைக்கும் நான் போன இடத்துல வந்து வடபகுதியில் இதுக்குள்ள கிட்டே இருக்கக்கூடிய இடங்களில் நான் போன இடத்துல இன்னும் வேறு லெவல் பிளேஸ்ன்னா இந்த ஹிம்புலுகல ராக் தான். ஆர்டர் படுத்த சொன்னால் ஹிம்புலுகல ராக் ஃபஸ்ட்டு வரும். செகண்ட் தான் வந்து வடுக்கினாரி மலை, 3வது குருந்தூர் மலை. இது வந்து மலைகள் சார்ந்த இடங்கள். அடுத்து பார்த்தா பெஸ்ட்டான இடம்னு சொல்லிச்சுன்னா பீச் இருக்கக்கூடிய இடங்களை பார்த்தா லெச பீச் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கு பக்கத்தில் கௌதாரி முனை வரும். அடுத்தது தாளையடி. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த ஹிம்புலுகல ரொக்கை பொறுத்த வரைக்கும் ஹிம்புலுகல ரொக்கா இருக்கலாம், வடுக்கினாரி மலையாக இருக்கலாம். இந்த 2லேயும் சன்ரைஸையும் சன்செட்டையும் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இன்னுமே வேறு லெவலில் இருக்கும். பிளேஸ் போயே ஆகணும் பண்ணுறோம். மஸ்ட் பிளேஸ். இந்த பிளேஸுக்கு போயே ஆகணும். வீடியோஸை போடுறோம் பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். மணல்காடு பீச். இந்த மணல்காடு பீச் இங்கே கேம்பிங் பண்ணலாம். இந்த இடத்தையும் மிஸ் பண்ணிடுறாங்க. இங்கே போகிறதுக்கு முன்னுக்கு சவுக்கம் கார்டன் இருக்குது. வேறு லெவல் சவுக்கம் கார்டன் இருக்குது. அது வந்து ஷூட்டிங்காக இருக்கலாம், அல்லது போய் ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கலாம், வீடியோ ஷூட், கல்யாணோட சமத்தி விட்டு போகிறான ஷூட்டு நாங்கள் மோஸ்ட்லி எடுக்கிறது. மற்ற ஷார்ட் ஃபிலிம்ஸ் பாட்டுகள் எல்லாம் எடுப்பாங்க. இந்த பிளேஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த பிளேஸஸையும் கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும். பாருங்கள், அங்கே போகிறதுக்கு முன்னுக்கு மணல்காடு டச் சர்ச் இருக்குது. அதுவும் வேறு லெவல். போர்த்துகீசர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிளேஸஸும் நீங்கள் போய் பார்க்குறதுக்கு எதுவாக இருக்கும். வேறு லெவல் பிளேஸ் வந்து இதை விட எங்களுடைய தமிழர் சார்ந்த இடங்கள் இதுவெல்லாம் வந்து பெஸ்ட்டான இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு, இதை தவிர எங்களுடைய தமிழரோட சம்மந்தப்பட்ட எங்களுடைய பாரம்பரியத்தோட சம்மந்தப்பட்ட இடங்கள் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லிங்கன்னா வடபகுதியில் பருத்தித்துறை பக்கம் நீங்கள் போகணும். போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா அங்கே வந்து ஆவுரஞ்சி கல் இருக்குது, சுமைதாங்கி கல் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. எக்கச்சக்கமாகவே இருக்குது. மற்றது வந்து 2-3 குகைகள் இருக்குது. இந்த ஆவரஞ்சி கல்லை பொறுத்த வரைக்கும் ஆவரஞ்சி கல் பல பேர் கேள்விப்பட்டிருக்காங்க. ஆகண்டா பசு வந்து பசுவுக்கு வந்து தினவு என்ற ஒரு கடி ஒன்று வருது. இப்போ எல்லாம் நீங்கள் வந்து மருந்துகள் எடுத்துக்கொண்டிருப்பீங்க அங்கே இங்கேன்ட்டு. அதுக்காக அந்த காலத்தில் பிளான் பண்ணி ஒரு கிணறு இருக்குன்னா கிணறு பக்கத்தில் இப்போ தண்ணி அள்ளி ஒரு இடத்த ஊற்றினா அந்த தண்ணி போய் நேராக போய் ஒரு நீர் தொட்டி ஒன்றுக்கு போகிற மாதிரி செட்டப்னு சொல்லிப்பினா அதுக்கு மாடு தண்ணி குடிக்கிறதுக்கு அதுக்கு பக்கத்துலேயே ஆவரஞ்சி கல்லுன்ற
ஒரு உயரமான ஒரு கல் ஒன்று வச்சுருப்பினோம். அந்த கல்லில் வந்து மாடு தண்ணி குடிச்சிட்டு அதில் தேய்ச்சா அந்த தினவுன்ற காடி இல்லாமல் போயிடுமாம். அதுக்கேற்ற மாதிரி அது இந்த கல்லின்ற மகத்துவம்ன்றே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து சுமை தாங்கிக்கல். இந்த கற்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த கால சந்ததியாக இருக்கிறீங்கன்னா வேகமாக இந்த இடங்களை பார்த்துருங்க என்று கேட்டால் இன்னும் ஒரு எனக்கு தெரிய ஒரு 20-30 வருஷத்தில் அந்த கல்லுகளை இதுகள் தமிழர் சம்பந்தமான பாரம்பரியத்துடன் தொடர்புபட்ட எந்த ஒரு விஷயமும் இலங்கையில் இருக்காது. அதுவும் தெரியும், இந்த கால எலெக்ஷன் நடந்ததானே, அதோட இன்னும் சுத்தமாக இல்லாமல் போயிலும் அதுவும் வடபகுதியில் என்னோட தமிழரே வேணாமட்டாங்க, தமிழர்கிட்ட பாரம்பரியம் வேணாமட்டாங்க. இன்னும் மிக தீவிரமாக எல்லாம் அழிக்கப்படும்ன்றது உறுதி. சுமை தாங்கிக்கல்ன்றது முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்து தான் நாங்கள் அவனுடைய வீதி வழியே செல்லுவோம். ஏன்னு கேட்டால் ஒரு மாட்டு வண்டியில் ஸ்டார்டில் மாட்டு வண்டியில் இருந்தது. மாட்டு வண்டியில் ஏண்டா நாங்கள் ரோட்டால் வந்து நடந்தான் போவோம். வெயிட்டுகளை தூக்கிக்கொண்டு அப்படி வெயிட்டுகளை தூக்கிக்கொண்டு போய்க்கலாம். அதாவது பாரமான பொருட்களை தூக்கிக்கொண்டு போய்க்க அதை வந்து தொடர்ச்சியாக தூக்கிக்கொண்டு போயிடலாம். அந்த களைப்பு எப்படி தானே அப்பைக்கு வந்து வீதியின் ஓரங்களில் குறிப்பிட்ட சரியான இடைவெளியில் ஒரு கல் ஒன்று அமைத்திருப்பார், உயரமான கல் ஒன்று. அதை வந்து அப்படியே முதல்ல கட்டிட்டு வந்தாலும் அப்படியே அதில் இறக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். கீழே இறக்கி வைக்கிறது மேலே இறக்கி வச்சுட்டு அதில் பக்கத்தில் இளைப்பாறக்கூடிய மாதிரி சுமைதாங்கி கற்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு விஷயம், யாழ்ப்பாணத்தில் இதுவரைக்கும் நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க, மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டீங்க. எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலைன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. முதல்ல வந்து தமிழர் சம்பந்தமான வரலாறுகள் அறிஞ்சு கொள்ளணும், அது சரியான நிலைப்பாடுகளை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிச்சுன்னா முதல்ல எங்களுடைய வரலாற்றின ஆண்டுகளை நீங்கள் அறிந்தாகணும். மற்ற வடபகுதியில் நடந்த அகழ்வாராய்ச்சிகளில் அந்த பொருள் இந்த பொருள் எல்லாம் எடுத்துன்றாங்க, இந்த எர்ணமடுவில் எடுத்துன்றாங்க, இப்படியான பொருட்கள்லாம் எங்கே இருக்குது இப்படியெல்லாம் தெரியாமல் இருக்கும். ஸோ ஒரு இடம் இருக்குது யாழ்ப்பாணத்தில் வந்து ஆறுமுக நாவல் தெரிஞ்சிருக்கும். ஆறுமுக நாவல்கிட்ட வீடு இருக்குது. அவர்கிட்ட வீட்டை போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா அங்கே ஒரு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியத்தில் இங்கே எடுக்கப்பட்ட கல்வெட்டுகள்லேருந்து எல்லாம் இருக்குது. அந்த மியூசியத்தில் பழங்கால மக்கள் பயன்படுத்தின ஆயுதங்களில் இருந்து மன்னர்கள் பயன்படுத்தின ஆயுதங்களாக இருக்கலாம், தொல்பொருள் ஆய்வின் போது எடுக்கப்பட்ட பொருட்களாக இருக்கலாம், அனைத்துமே வந்து அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அங்கே போய் பாருங்க. பட் அங்கே இந்த ஆறுமுக நாவலருடைய வீட்டின் ஒரு பக்க சுவர் மட்டும் இன்னும் அங்கே பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. பார்வைக்குன்ற அது மட்டும்தான் இப்போ இருக்குது, மிச்சம் எல்லாம் உடைந்துட்டு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா சிங்கள கல்வெட்டுகள், தமிழ் கல்வெட்டுகள் இப்படியெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டாக கல்வெட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் பார்த்துருக்க மாட்டீங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் எது கல்வெட்டுண்டா, ஸோ இந்த செத்த வெட்டுக்கு அந்த இதில் அடிப்பாங்க, இல்லாட்டி இங்கே அதை கட்டிடம் கட்டுறா மெல்லிசை அடிப்பாங்க, அது இல்லை கல்வெட்டு. உண்மையான பாறை கல்வெட்டுகள் அங்கே போனால் பார்க்கலாம். வடுக்குநாரி மலை வடுக்குநாரி மலையை பற்றியெல்லாம் வீடியோ இருக்குது, லிங்க் கொடுக்கணும், அந்த வீடியோவை பாருங்கள், இந்த சேனல்லே இருக்குது. ஸோ அது எவ்வளோ வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது, அங்கே இருக்கக்கூடிய பிராமி கல்வெட்டுக்கள் இது பற்றியெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பெஸ்ட் நீங்கள் ஸ்கூலில் டூர் போகிறீங்கன்னா கூட இந்த இடங்களை போய் பார்வையிடுங்க, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள். நன்றி.